நிறைய பார்த்தோம். நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் எதுவுமே புதுசு கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியாததும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ண ரொம்ப பேசிக்கான சில்லியான எக்ஸசைசஸ் தான். பட் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நான் இன் டெப்த்துக்கு பேசியிருக்கேன். மினிமம் நீங்க 1 இயர் ஆகுது இதை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி லெவல் பை லெவல் கிராஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணீங்கன்னா தான் ஒரு கடல் அளவு இருக்கிற ஒரு நாலேஜ்ல நம்ம ஒரு டிராப் அளவுக்கு வருவோம். ஸோ நான் என்னதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும், நான் ஒரு 30 இயர்ஸா வரைஞ்சிட்டே இருந்தாலும் ஐ எம் ஸ்டில் அ லேர்னர். நான் இப்பவும் புதுசா வர மெட்டீரியல்ஸ், புதுசா வர டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து எண்டே கிடையாது. காலேஜ்ல வேணா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படிச்சா நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு டிகிரி கொடுத்துருவாங்க. பட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எப்பவுமே எண்டே கிடையவே கிடையாது. நீங்க அப்டேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். யூ ஆர் த டார்கெட். வேற யாரையும் நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. யூ ஷுட் பீட் யோர் செல்ஃப். போன தடவை நான் பண்ண ஒர்க்கை விட அடுத்த தடவை பண்ற ஒர்க் அதை விட பெஸ்டா இருக்கணும். அப்பதான் அது இம்ப்ரூவ்மெண்ட். இல்ல இதுலயே நான் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் வரும், இதுவே போதும்னு நினைச்சீங்கன்னா அங்கேயே நின்றுவீங்க. எப்ப ஹார்டஸ்டா ட்ரை பண்ண போறீங்களோ அப்பதான் நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ நான் மெயினா சொல்ல விரும்புறது 3 பீஸ் வேணும் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஷன்ஸ், பொறுமை. எவ்வளவு பொறுமையா நீங்க அதுக்கு டைம் கொடுத்து இன்வால்வ் ஆகி அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அப்பதான் அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ், தென் ப்ராக்டிஸ். நீங்க வந்து இப்போ இந்த என்டையர் வீடியோவை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், ஃபுல்லா பார்த்துருக்கலாம். வெறும் படம் பார்க்குற மாதிரி 3 மணி நேரம் உட்காந்து இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நாலேஜ் வந்துடாது. நானும் கூட நல்லாவே சொல்லுவேன். டிரைவிங் கிளாஸ் போனேன், டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க, வாயிலேயே சூப்பரா நான் டிரைவிங் பண்ணுவேன். ஆனா நேர்ல ஓட்ட சொன்னாங்க அப்படின்னா கையும் காலும் அந்த நேரத்துக்கு எனக்கு கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி வராது. சடன் பிரேக் போட்டு நிறுத்துறது, வண்டி ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி சொன்னேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் ரிப்பீட்டடா வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு மிஸ்டேக் காமனா வந்துட்டே இருக்குன்னா அதே மிஸ்டேக் உங்களுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும். அது நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பேஷனை என்னைக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. ஸோ பேஷன்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் பேஷன். ஸோ இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மையும் எந்த ஒரு ஏஜ்லையும் நீங்க எக்ஸல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிராயிங் எப்படி பண்றது எல்லாம் பார்த்தோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்றது எல்லாம் ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணணும் கம்போசிஷன். ஸோ ஒரு டாபிக்கோ இல்லை கான்செப்டோ கொடுத்துருப்பாங்க. மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். மெயின் சப்ஜெக்டை டிசைட் பண்ணிட்டு அதை எப்படி அந்த ஒரு வெல் கம்போஸ்ட் அந்த பிக்சருக்குள்ள பிளேஸ் பண்றது, சென்டரைஸ்டா நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரும். இல்லை அப்படின்னா ரூல் ஆஃப் தேர்ட்னு சொல்லுவோம். ஃபோட்டோகிராஃபிலையும் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்கிடெக்சர்லையும் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க, கோல்டன் ரெக்டாங்கிள்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதை வந்து 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சுடுவாங்க. ஸோ 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சுட்டு அந்த 3/4 போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சப்ஜெக்ட் வந்து சென்ட்ரைஸ்டா இல்லாம ஆஃப் சென்டர்டா இருக்கும். ஆஃப் சென்டர்டா இருக்கும்போது அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கன்வின்சிங்கா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகும். நம்ம வெறும் லைன்ஸ்னே யோசிச்சுட்டு இருக்கோம். இனிமேல் வர்றதெல்லாம் நம்ம அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிராயிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிதம், ஹார்மனி, பேலன்ஸ், ஹைரார்கி இதெல்லாம் வரும். இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி வந்துடாது, சென்ஸ் பண்ணா மட்டும்தான் வரும். அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு வந்த ஃபீலை மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த நான் சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ண எலிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ரொம்ப ஃபைன் டீடைலிங்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா தான் அந்த ஃபீலை கேரி அவுட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் தான் வேணும் அப்படின்னா டெக்னிக்குங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. என் ஸ்டைல்ல எனக்கு ஈஸியா இப்படிதான் வருது அப்படின்னு சொல்றது என்னுடைய டெக்னிக். அதே ஒர்க்கை இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ற டெக்னிக் என்னால பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, நான் இப்படி பண்றேன்னு பாருங்கன்னு ஒரு மெத்தட்ல காமிப்பாங்க. அது அவங்களுடைய டெக்னிக். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் டெக்னிக் மாறுபட்டுட்டே வரும், அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
நீங்க அப்படி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா thousands ஆஃப் டெக்னிக்ஸ் வந்துட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்மளால கத்துக்க முடியாது. எது தேவையோ அந்த நேரத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பண்ணாம ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஒரு 13 லெவல்ஸ் நம்ம கிராஸ் பண்ணோமா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாம நேரடியா அந்த ரஹ்மான் பிக்சர்ல கிரிட் டிராயிங்ல போய் நீங்க பண்ணி பாருங்க, இந்த குவாலிட்டி அதுல வராது. நீங்களும் ஒரு டிராயிங் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா, ஆனா அது ரஹ்மானோட அண்ணனோ தம்பியோ மாதிரி வேணா வரலாம், எக்ஸாக்டா ரஹ்மான் மாதிரி வந்திருக்காரு. ஸோ அதுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் தேவை. அதனாலதான் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். பொசிஷன்ல வந்து மெயின் சப்ஜெக்டை மட்டும் டீடைல் பண்ணா பத்தாது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சப்டிலா இருக்கணும், சப்ஜெக்ட் எலவேட்டடா டீடைல்டா இருக்கணும். நீங்க பேக்ரவுண்டையும் ரொம்ப டீடைல் பண்ணீங்கன்னா எது பேக்ரவுண்ட் எது சப்ஜெக்ட்னு தெரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் உங்க சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட்டடா வெளியே தெரியும். ப்ரெசன்டேஷன், உங்க ஷீட்டை நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு A4 ஷீட் எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, எந்த ரிங்கிள்ஸும் இல்லாம, கார்னர்ஸ் மடங்காம, எந்த தம்ப் இம்ப்ரெஷனும் இல்லாம நீட் அண்ட் கிளீனா இருக்கோ, அதே மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். இதை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஹேபிட்டா மாத்தி கொண்டு வரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஷீட்டை எடுக்கும் போது அவருக்கு எவ்வளோ அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகுதோ, அது முடிக்கும் போதும் அதே ஃப்ரெஷ்னஸோட தான் சப்மிட் பண்ணுவாங்க. அப்பதான் ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்க எக்ஸசைசஸ் எல்லாமே லெவல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கேமில் லைக் ஏதாவது லெவல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணி போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு 1 இயர் கோர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த 1 இயர் கோர்ஸில் ஒரு லெவலும் ஒரு மாதம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பர்ஃபெக்ஷனுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு லெவலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்கெட்சிங்கெல்லாம் போகலாம். ஏதாவது இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது டேரக்டாக போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட குவாலிட்டியை நீங்களே கம்மி பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் கிளப்டாக வச்சுட்டு 2-3 லெவல்ஸை நீங்கள் ஷஃபிள் பண்ணி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ மினிமம் 1 இயர் ஆகுது, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.